குட் மார்னிங் கேர்ள்ஸ். இது ஹியூமன் சைஸ் டார்கெட் போர்ட். டார்கெட் பாயிண்ட் சரியா ஒரு மனுஷனோட இதயத்துக்கு குறி வச்சிருக்கு. 8 நம்பர் ரைஃபிள் என்னது? ஏய் புல்லட் பாக்ஸ் எடு. ஏய் நீங்க கேலரியில போய் உட்காருங்க. டார்கெட் போர்ட் கிட்ட யாரை நிக்காதீங்க. எய்ம். என்ன பிடிச்சிருக்க நீ? புல்லட் வெளியே போகும்போது ரீகாயில் வெலாசிட்டியில் ரைஃபிளோட பட் ஷோல்டரில் இடிச்சதுன்னா எலும்பே கூட முறிஞ்சு போகும். பாயிண்ட் பண்ண. ஷோல்டரோட ஒட்டிப்பிடி. எய்ம். நல்லா ஷோல்டரோட ஒட்டி இல்லை, ஷோல்டரோட நல்லா அழுத்திப்பிடி. அஜிதா, உனக்கு தனியாக சொல்லணுமா? ரைஃபிள் பட்ட ஷோல்டரோட அழுத்திப்பிடி. இன்னும் அழுத்திப்பிடி. சின் டவுன். எய்ம். Fire! கேர்ள்ஸ், ஜீப்ல என் பிஸ்டல் இருந்தது யாரா பாத்தீங்களா? இல்ல சார். நீங்க? இல்ல சார். என்ன துருவா? சார் எப்படி சொல்றாங்க? நல்லா சொல்றாங்க சார். என்ன தேடுற? துப்பாக்கி தொலைச்சிட்டு தேடுறான் சார். துப்பாக்கியே காணாமா? லோடடா? ஆமா சார். என்னையா சொப்ப தொலைச்சிட்டு தேடுற மாதிரி சொல்லிட்டு இருக்க? உள்ள இருக்கிறது 6 புல்லட். எவன் கையிலயாவது கிடைச்சா 6 பேர்த்த சுட்டு கொள்ள முடியும். சார் எடுத்த உடனே எல்லாத்தையுமே பெருசா பேசுறீங்க, சீரியஸா ரியாக்ட் பண்றீங்க. அவர் தேடட்டும், எங்க போயிட போகுது? உங்களுக்கு தெரியாது மேடம், 2000 ஹெக்டேர் காட்டுக்கு இவர் தான் பொறுப்பு. ஏற்கனவே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல எந்த ஆபீஸருக்கு துப்பாக்கி கொடுக்கறது இல்ல. நான் தான் பர்சனலா ரெக்கமெண்ட் பண்ணி கையெழுத்து போட்டு இவருக்கு துப்பாக்கி வாங்கி கொடுத்தேன். நீங்க எல்லாரும் இங்க தானே இருந்தீங்க, யாராவது பாத்தீங்களா? ஐயோ நான் பார்க்கல மேடம். ஏண்டி நீ? ஐயோ நான் பார்க்கலடி. எங்கேயும் மிஸ் ஆயிருக்காது சார். நான் போய் வீட்ல பாக்குறேன். கேர்ள்ஸ், நீங்க 4-5 பேர் போய் ஹெல்ப் பண்ணுங்க போங்க. உனக்கு 2 days டைம் தரேன். அதுக்குள்ள துப்பாக்கி கிடைக்கல உன்னை சஸ்பெண்ட் பண்ணுவேன். அப்புறமும் கிடைக்கல தீவிரவாதி கிட்ட வித்துட்டேன்னு சொல்லி வேலையை விட்டு தூக்கிடுவேன். வாங்குற சம்பளத்துக்கு புக்கா வாங்கிட்டார் போல இருக்கு. சார் இது நல்லா இருக்குமா சார்? அஜிதா படிக்கணும்னு கேக்குறேன். வெந்நீர் இரவுகள் தஸ்தாவஸ்கி எழுதுனது. உலகத்தையே உணர்ச்சி வசப்பட வச்ச காதல் கதை. சார் நாங்கெல்லாம் சின்ன பொண்ணுங்க, இங்க உணர்ச்சியை தூண்டுற மாதிரி எந்த புக்கும் இல்லையா சார்? ஏன் இல்ல, அந்த 3வது ஷெல்ஃப்ல பாரு. ஜான்சி ராணியோட வாழ்க்கை வரலாறு ரொம்ப உணர்ச்சிகரமா இருக்கும். கேர்ள்ஸ், நேரமாச்சு, நீங்க போங்க, நான் தேடிக்கிறேன்.